பழைய காலத்து ஸ்டோரி தான். பழைய காலத்து ஸ்டோரி இருந்தாலும் நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கும். படம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. எந்த மாதிரி ஸ்டோரிங்க? இதெல்லாம் 20 வருஷம் முன்னாடி இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு இப்போதான் இந்த கதையை பற்றி புரியுது. வாழ்த்துக்கள், நல்லா சந்தோஷம். ரொம்ப அருமையாக இருக்குது படம். இது மாதிரி இது வரைக்கும் வந்ததே இல்லை. அருமையாக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒருத்தர் கூட தவிர்க்காம பார்க்கலாம். நல்லா இருக்கு. பார்க்க வேண்டிய படம். எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். நம்ம ஆளுங்க ரைட். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க, பார்க்கலாம். அருமையா இருக்கு. பார்க்கலாம். சூப்பரா. இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்த மோகன் டைரக்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அருமையான படம். மக்கள் எல்லாரும் வந்து பார்க்கணும். மெயினாக பெண்கள் பூரா வந்து பார்க்கணும். குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம். அருமையான படங்க. படம் நல்லா இருந்துச்சு. எது மாதிரி ஸ்டோரி? என்னங்களா? எது மாதிரி கதை? அரசியலுக்கு அது மாதிரி இது நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நடிகை எப்படி நடிச்சிருக்காங்க? நடிகை சூப்பர். படம் நல்ல சிறப்பாக எடுத்திருக்காரு மோகன் ஜி. அவருக்கு உண்மையிலே மிகவும் பாராட்டணும். காரணம், திருவண்ணாமலையில் ஒரு ராஜா இந்த மாதிரி வாழ்ந்திருக்காருங்கிற விஷயத்த வெளி உலகத்துக்கு கொண்டிருக்கிற விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. இதை ஒவ்வொரு பள்ளி மாணவர்களும் இதை பார்க்க வேண்டிய படம். வருங்கால தலைமுறைகள் பார்க்க வேண்டிய படம் இதெல்லாம். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்களுடைய தமிழ்நாடு மக்கள் சார்பா அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரி கதை அம்சத்தோடு இருக்கக்கூடிய படங்கள் நிறைய எடுக்கணுங்கிறது எங்களுடைய ஆசை. இன்னைக்கு நாடகத்தை மையமா வச்சு சீரழிஞ்சிட்டு இருக்கிற இந்த உலகத்துல கொஞ்சம் மாற்றா எடுத்து யோசனை பண்ணி இந்த அளவுக்கு சிறப்பா எடுத்திருக்கிற முன்காலத்துல ஏபி நாகராஜன் படம் எடுக்கிற விஷயங்கள் வந்து நல்லா சிறப்பா எடுத்திருப்பாங்க. அவருடைய செட்டிங் நல்லா இருக்கும். அதே மாதிரி இதுலயும் நல்ல செட்டிங் நல்லா அருமையா எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு வசனமும் சரி அவ்வளவு அருமையா அவ்வளவு சிறப்பா எடுத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கவான படமா பார்க்கணும். ஒவ்வொரு குழந்தைங்களும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ஒவ்வொரு குழந்தைங்களும் பார்க்க வேண்டிய படம் இது. அவ்வளோ நல்லா இருக்கு. கான்செப்ட் என்ன? கான்செப்ட் என்னன்னா, முஸ்லீம் வந்து இந்து மதத்துக்கு மாற சொல்ற மாதிரி கான்செப்ட் வச்சிருக்காங்க. இது வந்து இதிகாசம் எல்லாத்தையும் வந்து புதைச்சி இது பண்ண ஒரு இதை வந்து மீண்டும் தோண்டி உயிர்ப்பிச்சிருக்காங்க. இந்த உயிர்ப்பிச்சதை வந்து நம்ம எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் எல்லா இடத்துலையும் மாநிலமாக வந்து இதெல்லாமே வந்து தெரிய வச்சு நம்ம இந்து கலாச்சாரத்தை எந்த அளவு வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க, எத்தனை லட்சம் எத்தனை கோடி பேர் வந்து இதுக்கு வந்து உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே தெரியணும். நம்ம கலாச்சாரத்தை வந்து மீண்டும் கொண்டு வந்து நம்ம வந்து நல்ல விதமாக வந்து குழந்தைகளையும் வருங்கால சந்ததியும் வந்து காப்பாற்றணும் அப்படின்றது இந்த படம் வந்து காட்டியிருக்கு. இதுக்காக மோகன்ஜி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை வந்து மீண்டும் மீண்டும் இன்னும் பல விஷயங்கள் வந்து இதில் கொண்டு வந்து அது வந்து எல்லாத்துக்கும் வந்து தெரிய வைக்கணும் அப்படின்றது வந்து எல்லா மக்களோட ஆசை. வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த். எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் ஒரு படம். ஆனால் குடும்பத்தோடு வந்து பாருங்கள். எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். கதை நாங்கள் சொல்லலை, பார்த்தா தான் உங்களுக்கும் புரியும். படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வரையிலும் புராண படத்தில் திருவிளையாடல், கப்பலோட்டி தமிழன், வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த மாதிரி தான் மக்கள் வந்து பார்த்துருக்காங்க. ஒரு தமிழ் மன்னர்கள் இந்த அளவுக்கு வந்து ஒரு முகலாய சுல்தான்களுடைய வலையில் எப்படி அவங்க மனமாற்றி இந்த மாதிரி மக்களை வந்து இன்னலுக்கு ஆளாக்கி இந்த கொடுமையெல்லாம் நடந்ததெல்லாம் இப்படி ஒரு தமிழ் விரோதி படத்தில் காட்டியிருக்கிறது ரொம்ப நல்லது. டைரக்டர் மோகன்ஜி அவர்களுக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். படம் நல்லா இருக்குங்க. எல்லாரும் பார்க்க வேண்டிய நல்ல படங்க. ஒரு குடும்ப படம். குடும்பத்தோட வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். இது நம்ம தமிழர்களோட பண்பாடுங்க. தமிழர்களோட பண்பாடு அதோட இதெல்லாம் வந்து மறைக்கப்பட்டிருந்ததெல்லாம் இப்போ வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. படம் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட இது வந்து கொஞ்சம் இதாக சொன்னாங்க, பார்க்குற ஒரு ஐடியா இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் படம் வந்து குடும்பத்தோடு பார்க்குறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிதுங்க. அதனால நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பார்த்தோம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். நம்ம தமிழ் பண்பாட்டை மேலும் நிலைநிறுத்தி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு தமிழ் பெண்ணாக இருந்து அவங்க திரௌபதி பண்ணியிருக்காங்க.
ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு வீட்டில் திரௌபதி மாதிரி தாங்க. வீட்டை எப்படி பாதுகாக்கிறாங்களோ அதுக்கு எடுத்துக்காட்டாக இவங்க விலகி இருக்காங்க. படம் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கலாம். படம் எல்லாரும் பார்க்கலாங்க.